குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதேவோ மகேஸ்வரக குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமக. நேயர்களுக்கு யோக பிருந்தாவின் வணக்கங்கள். இந்த நாள் இனிய நாளாக வாழ்வில் எல்லோரும் எல்லா வளமும் பெற்று வாழ வேண்டும். பராபவ வருடம் சித்திரை மாதம் 6ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை, தமிழுக்கு ஆங்கிலம் 19/4/2026 ஆண்டு. திருக்கணித பஞ்சாங்கப்படி சூரிய உதயம் 6 மணி 2 திதி இன்று பிற்பகல் 1 மணி 32 வரை துவிதியை, பின்பு திருதியை. நட்சத்திரம் காலை 9 மணி 26 வரை பரணி, அதன் பின்பு கிருத்திகை. நாம யோகம் 10 மணி 41 வரை ஆயுஷ்மான், அதன் பின்பு சௌபாகியம். கரணம் பிற்பகல் 1 மணி 32 வரை கௌளவ கரணம், பின்பு தைத்துல கரணம். இன்று முழுவதும் சித்த யோகம். நல்ல நேரம் காலை 7:30 8:30 வரை, மாலை 3:30 4:30 வரை. ராகு காலம் 4 மணி மாலை 4 மணி 30 முதல் மாலை 6 மணி வரை. யமகண்டம் நண்பகல் 12 மணி முதல் 1:30 வரை. குளிகை பிற்பகல் 3 மணியிலிருந்து மாலை 4:30 வரை. சுபவேளைக்கான ஒரு நல்ல நேரம் பகல் 10:30 11:30 வரை. அதே மாதிரி நண்பகல் 1:30 2:30 வரை. வாரசூலம் மேற்கு. பரிகாரம் வெள்ளம். சந்திராசிரம நட்சத்திரம் இன்று காலை 9 மணி 26 வரை அஸ்தம், அதன் பின்பு சித்திரை நட்சத்திரத்துக்கு சந்திராசிரமம். இன்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை, கரிநாள், கிருத்திகை. கிருத்திகை முருகப்பெருமானுடைய நாள். முருகரை இன்னைக்கு மனதார வணங்குவது சிறப்பு. இன்னைக்கு கரிநாள் அப்படின்றதுனால பெருமாளுக்கு கருவேப்பிலை சாதம் செய்து படையிலிட்டு நெய்வேத்தியம் செய்து 2 நெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்து இந்த கரிநாளில் கருவேப்பிலை சாதத்தை தானமாக கொடுத்தால் உங்களுடைய எப்பேற்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் தீரும். அதுவும் இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை வர. இன்றைக்கி திருதியை திதியும் இருக்குது. அட்சய திருதைன்றது 2 நாளும் கலந்து வருது. மத்தியானத்துக்கு மேலே திருதையை பிறக்கிறதுனால மறுநாள் தான் அட்சய திருதை வரும். இன்றைக்கும் இருக்குது. ஆனால் கரிநாள் அப்படின்றதுனால நம்ம எல்லாரும் சொல்லுவாங்க கரிநாள் நல்ல நாள் இல்லைன்னு. ஆனால் இந்த கரிநாளில் இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை பெரிய மாற்றத்தை, போராட்டத்தை தீர்த்து வைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை இது ஏற்படுத்த செஞ்சு பாருங்கள். ஒவ்வொரு கரிநாளுக்கும் எந்த கிழமை அதெல்லாம் பார்க்காதீங்க. கரிநாளா அன்னைக்கு இந்த கருவேப்பிலை சாதம் செஞ்சு நீங்கள் நைவேத்தியம் பண்ணி படையிலிட்டு பெருமாள் கோவிலுக்கு போய் தான் செய்யணும். நம்ம வீட்டிலலாம் செய்யக்கூடாது. பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு இதை நெய் தீபம் ஏற்றி அர்ச்சனை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதை எல்லாருக்கும் உங்கள் கையால் கொடுங்க. இன்றைய பரிகாரம் இதுதான். அதே மாதிரி கிருத்திகை. இன்னைக்கு கிருத்திகை அப்படின்னு சொல்லும்போது இதில் ஒரு சிறப்பு ஒன்று இருக்குது. என்ன அப்படின்னா, கிருத்திகை அப்படின்னும்போது சில பேர் என்ன பண்ணுவாங்க, காலையிலே குளிச்சுட்டு கோயிலுக்கு போவாங்க. அப்படி செய்யக்கூடாது. சூரியன் உதயம் ஆன பிறகு 2 மணி நேரம் கழித்து எண்ணெய் தேய்த்து குளித்து வந்தால் சொந்த வீடு இல்லாதவர்களுக்கு சொந்த வீடு கிடைக்கும். கண்டிப்பாக கிடைக்கும். இது செஞ்சு பாருங்கள். ஒவ்வொரு கிருத்திகைக்கும் நீங்கள் சூரிய உதயம் ஆன பிறகு 2 மணி நேரம் கழித்து தலையில் எண்ணெய் வைத்து தேய்த்து அன்னைக்கு குளித்தால் இது சொந்த வீடு கிடைக்கணுன்ற முருகனை நினைத்து இதை செய்து வந்தால் நிச்சயமாக வாங்கக்கூடிய வாய்ப்பை இது ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த 2 பரிகாரமும் இன்று செய்யுங்கள். நம்ம கோச்சாரத்தை பார்த்துட்டு அஸ்தம் நட்சத்திரக்காரர்கள் எந்த கோவிலுக்கு சென்று வந்தால் அவர்களுக்கு முன்னேற்றம் கிடைக்கும்ன்ற பார்ப்பதற்கு முன்பு நம்ம கோச்சாரத்தை பார்த்துடலாம். மேஷ லக்னம். லக்னத்துக்குள்ளே சூரியன், சந்திரன், சுக்கிர பகவான். மிதுனத்தில் குரு பகவான், சிம்மத்தில் கேது பகவான், கன்னியில் மாந்தி பகவான், கும்பத்தில் ராகு பகவான், மீனத்தில் அங்காரக பகவானும் புத பகவானும் சனி பகவானும் இணைந்திருக்கிறார்கள். இன்றைய தினம் சுக்கிர பெயர்ச்சி, அதாவது மாலை 3 மணி 47 சுக்கிரன் ரிஷப ராசிக்குள் பிரவேசம் ஆகிறார். அதே மாதிரி பகல் 12 மணி 31 சந்திரனும் ரிஷப ராசிக்குள் வரைய துலா ராசிக்கு சந்திராசிரமம் ஆரம்பம் ஆகிறது. சரி, இன்னைக்கு கொண்டு செல்லுகின்ற பொருள்
5 ஏலக்காய், கற்பூரம், அதாவது பச்சை கற்பூரம், 5 லவங்கம், இது 3 வச்சு கொண்டு செல்லுங்கள், சிறப்பாக இருக்கும். நாளைய தினம்தான் அட்சய திருதியை. அட்சய திருதியைக்கு என்ன செய்யலாம் அப்படின்றத நாளைய தினம் பார்க்கலாம். இன்றைக்கும் நீங்கள் அப்படி செய்யணும்னு நினச்சிங்கன்னா மாலை, அதாவது ராகு காலம் தவிர்த்து மாலை ஒரு 6 மணிலேருந்து 7 மணிக்குள்ளே கல்லுப்பு மட்டும் வாங்கி வைங்க, வீட்டில் சிறப்பாக இருக்கும். சரிங்களா? இப்பொழுது 12 ராசிக்கான பொது பலனும் முதலில் மேஷ ராசிக்கான பொது பலன் என்னவென்று இப்பொழுது பார்க்கலாம். அன்பார்ந்த மேஷராசி நேயர்களே, தன வரவுகள் இன்னைக்கு அதிகரிக்கும். எதிராக இருந்தவர்கள்லாம் உங்களுக்கு விலகி செல்வார்கள். கடன் பிரச்சனைகளுக்கு உங்களுக்கு நல்ல ஆலோசனை கிடைக்கும். உங்கள் திறமைகளை வெளிப்படுத்தி பாராட்டுகளை பெறக்கூடிய ஒரு நாளாகவும் இன்னைக்கு அமைஞ்சிருக்கு. அதே சமயத்தில் வியாபாரத்தில் இருந்து வந்த மந்த நிலையெல்லாம் விலகும், முன்னேற்றம் ஏற்படும். தேவையற்ற விவாதங்களை தவிர்ப்பது இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பை தரும். முகத்தில் நல்ல ஒரு தேஜஸ் ஏற்படும். மனதளவில் புதிய தைரியம் பிறக்கின்ற ஒரு நாளாகும் இன்றைய நாள். நன்மைகள் நிறைந்த நாளாகவும் இன்னைக்கு இருக்குது. அதிர்ஷ்ட இசை மேற்கு திசை, அதிர்ஷ்ட எண் 9ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் இளமஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு தன வரவுகள் அதிகரிக்கின்ற ஒரு நாளாக இன்றைக்கி இருக்குது. பரணி நட்சத்திரக்காரர்கள் உங்கள் திறமைகளெல்லாம் வெளிப்படுத்துங்க, சிறப்பாக இருக்கும். கிருத்திகை நட்சத்திரக்காரர்கள் தைரியம் பிறக்கின்ற ஒரு நாளாக இருக்குது. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த ரிஷபராசி நேயர்களே, உறவினர்களால் சுப செலவுகள் ஏற்படும். பிள்ளைகள் பொறுப்போடு செயல்படுவார்கள். தொழிலில் புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும். வீட்டு தேவைகளை எல்லாம் பூர்த்தியாகுகின்ற ஒரு நாளாக இருக்குது. அதே சமயத்தில் புதிய செயல்களில் திட்டமிட்டு செயல்பாடு ஏற்படும். அதே மாதிரி உங்களுடைய ராசிக்குள்ளாரிய சுக்கிரன் வருகிறார். சுக சௌக்கியம், அதே மாதிரி லக்ஷ்மி கடாட்சம் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இருக்குது. புதிய ஆபரணங்கள் வாங்கக்கூடிய ஒரு தருணம். வீட்டு தேவைகள் பூர்த்தியாகும். புதிய செயல்களில் திட்டமிட்டு செயல்படுவீர்கள். வியாபார பணிகளில் இழுபறியான சூழ்நிலைகள் ஏற்படுகின்ற ஒரு தருணம் இருக்குது. அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. உடன் பிறந்தவர்கள் வழியில் அனுசரித்து செல்லுங்கள், சிறப்பாக இருக்கும். இன்றைய நாள் தெளிவு ஏற்படுகின்ற ஒரு நாளாகவும் இன்னைக்கு இருக்குது. அதிர்ஷ்ட இசை வடக்கு திசை, அதிர்ஷ்ட எண் 6ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் வெளிர் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுப்புகள் மேம்படக்கூடிய ஒரு நாளாக அமைஞ்சிருக்கு. அதே மாதிரி ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு தேவைகள் எல்லாம் பூர்த்தியாகும். மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்கள் இன்றைய தினம் கொஞ்சம் குடும்பத்திலும் சரி வெளிவட்டாரத்திலும் சரி கொஞ்சம் அனுசரித்து நடந்து கொண்டால் இன்றைய நாள் சிறப்பாக இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மிதுன ராசி நேயர்களே, அடுத்த மொழி பேசும் மக்களால் ஆதாயம் ஏற்படுகின்ற நாளாக இருக்க. கணவன் மனைவியிடையே விட்டு கொடுத்து செல்லுங்கள், சிறப்பாக இருக்கும். எதிலும் தனித்து செயல்படுவது நல்லது. அதே சமயத்தில் உங்களுக்கு அது தொடர்பான முடிவுகள் நல்லபடியாக நடக்கின்ற ஒரு தருணம் ஏற்படும். வேள்வி பணிகளில் ஈடுபாடு அதிகரிக்கும். அதாவது இந்த ஓமெல்லாம் வளர்த்துவாங்க இல்லையா கோவிலில், அந்த ஆன்மீக பணிகளில் உங்களுக்கு ஈடுபாடு அதிகரிக்கின்ற ஒரு தருணமும் இன்றைய தினம் இருக்கும். தடைபட்ட வேலைகள்லாம் செய்து முடிப்பீர்கள். புதுவிதமான இடங்களுக்கு சென்று வரக்கூடிய ஒரு தருணங்கள் ஏற்படும். ஆரோக்கிய விஷயத்தில் மந்தமான சூழல் ஏற்படும். அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. எதிர்ப்புகள்லாம் மறைகின்ற ஒரு நாளாக இன்றைக்கி அமைஞ்சிருக்கு. இன்றைக்கி அதிர்ஷ்ட இசை வடக்கு திசை, அதிர்ஷ்ட எண் 1ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் இளம் சிகப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதாயகரமான நாளாக இன்றைக்கி அமைஞ்சிருக்கு. திருவாதிரை நட்சத்திரக்காரர்கள் நல்ல முடிவுலாம் இன்றைக்கி கிடைக்கும். புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் கொஞ்சம் மந்தமான ஒரு நாளாக இருக்குது. அதை மட்டும் பார்த்துக்கோங்க. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கடகராசி நேயர்களே, மாணவர்களுக்கு கல்வியில் அதிக ஈடுபாடு அதிகரிக்கின்ற ஒரு நாளாக இன்றைக்கி அமைஞ்சிருக்கு. எதிர்பாராத சில வரவுகள் மூலம் சேமிப்பு அதிகரிக்கும்.
குடும்ப உறுப்பினர்கள் மத்தியில் அமைதியும் நிம்மதியும் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இன்றைக்கி இருக்குது. உடல் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த இன்னல்கள்லாம் விலகும். சுபகாரியங்கள் தொடர்பான முயற்சிகள் அத்தனையும் இன்றைக்கி ஈடேறக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. நல்ல ஒரு சந்தோஷமான சூழ்நிலை இன்றைக்கி ஏற்படும். அதன் மூலம் ஒரு புத்துணர்ச்சி கிடைக்கின்ற ஒரு நாளாக இன்றைக்கி அமைஞ்சிருக்கு. இன்றைய நாள் அன்பு நிறைந்த ஒரு நாளாக இன்றைக்கி இருக்குது. அதிர்ஷ்ட இசை மேற்கு திசை, அதிசயின் 5ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் வெளிர் நீல நிறத்தை பயன்படுத்துங்க. புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு சேமிப்பு அதிகரிக்கின்ற நாளாக இருக்குது. பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னல்கள்லாம் குறையும். ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்தோஷமான ஒரு கலகலப்பான ஒரு நாளாக இன்றைக்கி அமைஞ்சிருக்கு. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த சிம்மராசி நேயர்களே, சிம்மராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் மகிழ்ச்சி நிறைந்த நாளாக இருக்குது. உறவுகள் வழியில் மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும். உத்தியோகத்தில் அனுகுணமான சூழல்கள் அமையும். ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படும். கால்நடை விஷயத்தில் தனிப்பட்ட ஆர்வம் ஏற்படுகின்ற நாளாக இருக்குது. அரசு செயல்களில் இருந்து வந்த இழுபறிகள்லாம் மறையும். கடன் சார்ந்த உதவிகரம் சாதகமாக இன்னைக்கு அமையும். அதே மாதிரி இன்றைய நாள் உங்களுக்கு எல்லா விதத்திலும் மகிழ்ச்சி நிறைந்த ஒரு நாளாக இன்னைக்கு அமைஞ்சிருக்கு. இன்றைய தினம் அதிர்ஷ்ட இசை மேற்கு திசை, அதிர்ஷ்டன் 3ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் வெளிர் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு மகிழ்ச்சி நிறைந்த நாளாக இருக்குது. பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு முன்னேற்றம் நிறைந்த ஒரு நாள். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு உதவிகரம் சாதகமாக அமைகின்ற நாளாக இருக்குது. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கன்னிராசி நேயர்களே, கன்னிராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் அலுவலகத்தில் மதிப்பு மரியாதை கூடும். பங்குதாரர்கள் வழியில் ஒத்துழைப்பு கிடைக்கும். அரசு ரீதியான துறையில் இருப்பவர்களுக்கெல்லாம் அனுகூலமான ஒரு தருணம் ஏற்படும். தந்தை வழியில் மட்டும் விட்டு கொடுத்து செல்லுங்கள், சிறப்பாக இருக்கும். உங்களுடைய தேவையற்ற பேச்சுக்களை தவிர்ப்பது இன்றைய நாள் சிறப்பாக இருக்கும். புதிய துறை சார்ந்த தேடல்கள்லாம் அதிகரிக்கின்ற நாளாக இருக்குது. கணவன் மனைவியிடையே புரிதல், மனமிட்டு பேசுங்க, புரிதல் ஏற்படும். உறவுகளிடத்தில் அனுசரித்து செல்லுங்கள். மாணவர்களுக்கு விளையாட்டு விஷயத்தில் ஆர்வம் அதிகரிக்கின்ற ஒரு தருணம் இருக்குது. படிப்பிலையும் அதே ஆர்வத்தை காட்டுங்க. இன்றைய நாள் வரவும் இருக்கும், செலவும் இருக்கும். அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு திசை, அதிர்ஷ்ட எண் 9ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர் மதிப்பு மரியாதை கூடும். அஸ்தம் நட்சத்திரக்காரர்கள் பேச்சில் ரொம்ப கவனமாக இருக்கணும், நிதானத்தோடு பேசணும். சித்திரை நட்சத்திரக்காரர்கள் எல்லா விஷயத்திலையும் ஆர்வத்தோடு செய்கின்ற ஒரு தன்மை ஏற்படும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த துலாம் ராசி நேயர்களே, துலாம் ராசி நேயர்கள் பேசும்போது ரொம்ப கவனமாக இருக்கணும். இன்றைக்கி சந்திராசிரமம் இருக்கிறதுனால எல்லாத்துலேயும் கவனமாக இருங்க. உடன் பிறந்தவர் எண்ணங்களை புரிந்து கொள்ளுங்கள். பயணங்கள் செல்லும்போது கவனத்தோடு செல்லுங்கள். ஆவணங்கள்லாம் எடுத்து செல்லுங்கள். ஏன்னா காரில் போகிறீங்க, இதில் போகிறீங்கன்னா உங்களுக்கு தேவையான ஆவணங்களை எல்லாம் எடுத்து செல்லுங்கள், சிறப்பாக இருக்கும். காப்பீடு சார்ந்த பணியில் இருப்பவர்கள் இன்றைக்கி கொஞ்சம் அந்த பண விஷயத்தில் கவனமாக இருங்க. எழுத்துத்துறையில் இருப்பவர் விழிப்புணர்வோடு இருங்க. கணவன் மனைவியோட விட்டு கொடுத்தல், புரிதல் இருக்கணும். எதை செய்தாலும் ஒரு முறைக்கு இருமுறை சிந்தித்து செயல்பாடு இருக்கட்டும். மௌனமாக இருந்துட்டிங்கன்னா இன்றைக்கி எந்த பிரச்சனையும் கிடையாது. வேகத்தை விட விவேகத்தோட செயல்பாடு இன்றைக்கி இருக்கட்டும். இன்றைய தினம் விநாயகரை நல்லா வழிபாடு செஞ்சுட்டு போங்க. அதிர்ஷ்ட திசை தெற்கு திசை, அதிர்ஷ்ட எண் 3ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்கள் இன்றைக்கி எல்லா விஷயத்திலும் கவனமாக இருக்கணும். பணம் எடுத்துன்னு போகிறீங்களா, அதில் கவனத்தோடு எடுத்துன்னு போங்க. பயணம் செய்யும்போது தேவையான ஆவணங்கள்லாம் எடுத்துன்னு போங்க, அதெல்லாம் மறந்து வச்சுட்டு போகாதீங்க. சுவாதி நட்சத்திரக்காரர்கள் முன்னேற்றமான ஒரு நாளாக இன்றைக்கி ஓரளவுக்கு அமையும். விசாகம் நட்சத்திரக்காரர்கள் நிதானத்தோடு எதையும் இன்றைக்கி செய்யுங்க, சிறப்பாக இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த விருச்சிக ராசி நேயர்களே, சுகம் நிறைந்த நாள், சுபமான ஒரு நாள். கணவன் மனைவியிடையே புரிதல் இருக்கும். திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் கைகூடும். சுப வார்த்தைகள், சுப
பேச்சுக்கள் பேசக்கூடிய ஒரு தருணம். வெளிவட்டாரங்களில் மரியாதை அதிகரிக்கின்ற நாளாக இருக்குது. உத்தியோகத்தில் எதிர்பாராத சில புதிய நபர்களால் மாற்றமான சூழல்கள் அமையும். உயர் அதிகாரிகள் ஒத்துழைப்பாக இருப்பார்கள். ஆராய்ச்சி சார்ந்த துறையில் இருப்பவர்களுக்கெல்லாம் நல்ல மாற்றத்தை ஏற்படுது. ஜாமீன் சார்ந்த விஷயத்தில் சிந்தித்து செயல்படுங்க. யாருக்கும் ஜாமீன்லாம் போகாதீங்க. இன்றைய நாள் நட்புகள் மேம்படக்கூடிய நாளாகவும் இன்றைக்கி இருக்குது. அதிர்ஷ்ட இசை தெற்கு திசை, அதிர்ஷ்ட இரண்டாமின் அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு மரியாதை அதிகரிக்கின்ற நாளாகும். அனுஷ நட்சத்திரக்காரர்களுக்கு எல்லோரும் ஒத்துழைப்பு தருகின்ற ஒரு நாளாகும். கேட்டை நட்சத்திரக்காரர்கள் சிந்தித்து செயல்படுங்கள், சிறப்பாக இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த தனுசு ராசி நேயர்களே, உத்தியோகம் தொடர்பான சிந்தனைகள் மேம்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. தடைப்பட்டு வந்த சில தன வரவுலாம் இன்றைக்கி ஏற்படும். இன்றைக்கி மகிழ்ச்சி நிறைந்த நாளாக இருக்கும். வேலை இல்லாதவர்களுக்கு வேலையில் மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். கடன் தொடர்பான எதிர்பார்த்த சில உதவிகரம் கிடைக்கும். உடன் இருப்பவர்களின் ஒத்துழைப்பு மூலம் இழுபறியான செயல்களை செய்து முடிக்கக்கூடிய ஒரு தருணமும் இன்றைய தினம் இருக்குது. இன்றைய நாள் மகிழ்ச்சி நிறைந்த நாள், லாபங்கள் நிறைந்த நாள், தன வரவு நன்றாக இருக்கும். எதிர்பார்த்த உதவிகரம் கிடைக்கின்ற நாளாகவும் இன்றைக்கி அமைஞ்சிருக்கு. அதிர்ஷ்ட இசை தென்மேற்கு திசை, அதிர்ஷ்ட ஐந்தாமின் அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறத்தை இன்றைக்கி பயன்படுத்துங்க. மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு சிந்தனைகள் மேம்படக்கூடிய நாளாக இருக்குது. போராடும் நட்சத்திரக்காரர்களுக்கு உதவிகரம் இன்றைக்கி கிடைக்கும். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் ஒரு சில விஷயத்தில் இழுபறியான ஒரு தருணங்கள் இருக்கும். அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மகர ராசி நேயர்களே, பிள்ளைகளோட கல்வி சார்ந்த ஒரு சிந்தனைகள்லாம் மேம்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. வெளியூரில் இருந்து மகிழ்ச்சியான செய்திகள்லாம் கிடைக்கும். வீடு மனை வாங்கணுன்ற ஒரு எண்ணங்கள் மேலோங்கக்கூடிய ஒரு தருணம் இருக்குது. பயணங்களால் நல்ல செய்திகள்லாம் உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி சக ஊழியர்களின் ஆதரவு அதிகரிக்கின்ற நாளாக இருக்குது. தள்ளி போன சில சேவைகள்லாம் முடிவுக்கு வரும். புதிய பொருள்கள் சேர்க்கை ஏற்படுகின்ற ஒரு நாளாக இருக்குது. உங்களுடைய திறமைகள், மறைமுக திறமைகளை வெளிப்படுத்துங்க, சிறப்பாக இருக்கும். மனதளவில் புதிய நம்பிக்கை உருவாகும். முயற்சிகள் மேம்படக்கூடிய ஒரு நாளாகவும் இன்றைக்கி அமைஞ்சிருக்கு. அதிர்ஷ்ட இசை கிழக்கு திசை, அதிர்ஷ்ட இரண்டாமின் அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு சிந்தனைகள் மேம்படக்கூடிய நாளாக இருக்குது. திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதரவுகள் அதிகரிக்கும். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு நம்பிக்கை மேம்படக்கூடிய ஒரு நாளாக இன்றைக்கி அமைஞ்சிருக்கு. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கும்பராசி நேயர்களே, கும்பராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் ஒரு மதிப்பு மரியாதையும் கூடும். முயற்சியும் இன்றைக்கி அதிகரிக்கும். அதே சமயத்தில் கொஞ்சம் பயணங்கள் செய்யும்போது மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். வியாபாரத்தில் தவறி போன சில வாய்ப்புகள் மீண்டும் கிடைக்கின்ற ஒரு தருணம் இருக்குது. பயணங்கள் மூலம் ஒரு புதுவிதமான அனுபவங்கள் ஏற்படும். உடல் ஆரோக்கியத்தில் விழிப்புணர்வு தேவை. உறவினர்கள் பற்றிய புரிதல்கள்லாம் உருவாகின்ற ஒரு தன்மை. வீட்டை விரிவுபடுத்துவது தொடர்பான சிந்தனைகள்லாம் அதிகரிக்கின்ற ஒரு வாய்ப்பு இருக்குது. நண்பர்களின் சந்திப்பு மனதளவில் நிறைய மாற்றத்தை ஏற்படுத்தும். இன்றைய நாள் நலம் நிறைந்த நாளாகவும் இன்றைக்கி அமைஞ்சிருக்கு. இன்றைக்கி அதிர்ஷ்ட இசை மேற்கு திசை, அதிர்ஷ்ட ஒன்பதாமின் அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய அனுபவங்கள் ஏற்படுகின்ற நாளாக இருக்குது. சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு புரிதல்கள் ஏற்படும். பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு நிறைய மாற்றங்களை தருகின்ற ஒரு நாளாக இன்றைக்கி அமைஞ்சிருக்கு. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மீனராசி நேயர்களே, மீனராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் முயற்சி நல்லபடியாக இன்றைக்கி எதை சார்ந்து முயற்சி எடுத்தாலும் அது உங்களுக்கு
நல்லபடியாக நடக்கின்ற ஒரு தருணம் இருக்குது. அதன் மூலம் ஒரு முன்னேற்றம் இருக்கும். அதே மாதிரி மாணவர்களும் கல்வி சார்ந்த முயற்சியில் முன்னேற்றம் ஏற்படும். வழக்குகளில் சாதகமாக முடிவுகள் ஏற்படும். ஆடை ஆபரண சேர்க்கை ஏற்படும். சகோதர வழியில் மட்டும் கொஞ்சம் அனுசரித்து நடந்து கொண்டால் சிறப்பாக இன்றைக்கி இருக்கும். எந்த ஒரு விஷயத்தில் விவேகத்தோடு இன்றைக்கி செயல்பாடு இருக்கட்டும், சிறப்பாக அமையும். இழுபறியான வரவுகள் கிடைக்கும். அலுவலகத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள்லாம் குறையும். தொழில் சம்பந்தமான போட்டிகள்லாம் விலகும். இன்றைய நாள் அன்பு நிறைந்த நாளாக இன்றைக்கி அமைஞ்சிருக்கு. முயற்சிகள் இன்றைக்கி எல்லா விதத்திலையும் முன்னேற்றத்தை தருகின்ற ஒரு நாளாகவும் இன்றைக்கி அமையும். அதிசய செய்தேன் கிழக்கு அதிசயன் 1ஆம் எண் அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு முன்னேற்றமான ஒரு நாளாக இருக்குது. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு விவேகமாக செயல்பாடு இருக்கட்டும். ரேவதி நட்சத்திரக்காரர்கள் போட்டி பொறாமை விலகுகின்ற ஒரு நாளாக இன்றைக்கி இருக்குது. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.